ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் எதுவாக இருக்கும். அதில் கிரியேட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ரேஷியோக்கு இருக்கும், நம்ம 1:1 அதை கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் மீடியா ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நம்ம எடிட் பண்ணக்கூடிய இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணி காணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு எல்லா இமேஜும் ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செட் ஆகலாம். அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதில் கத்திரிக்கோள் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அதை ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை 2 விரலால் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. ஓகே கஷ்டம். இதே மாதிரி எல்லா இமேஜையும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம் வச்சதுக்கப்புறம் இமேஜில் செட் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா கீழே ஆப்ஷன் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து கலரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா இமேஜையும் கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமேஜ் தேவையான அளவுக்கு நீங்கள் கலர் கொடுத்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜில் 2 இமேஜ் சென்டரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் அதில் லாஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. கெட் மோடில் போய் நான் டவுன் பண்ணி வச்சிருக்கேன், அதை கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இதேமாரி எல்லா பாக்ஸுக்கும் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சு தரேன். இனி கிரியேட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 9:16 அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் மீடியா இருக்கும், கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டு பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 செகண்ட் வச்சுக்கிறேன். நீ லேயர் கொடுத்து மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனி டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை கிராப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணி கீழே செட் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லேயர் கொடுத்து வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்டு பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அது செட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிராப்பிங் இருக்கும், அதை வந்து எனேபிள் கொடுத்துக்கோங்க. ஃபில்டரை வந்து ஃபுல்லாக கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரியாமோ அவ்வளோ சேவ் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி இதே வீடியோ வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ண கூட மறுபடியும் இப்போ ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. வந்துட்டு லேயர் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே செட் பண்ணிக்கோங்க. இதையும் வீடியோ வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்க அந்த ஃபஸ்ட்டு சேவ் பண்ண வீடியோ ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் லேயர் எடுத்து மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பீன்ஸில் ஒரு இமேஜ் எடிட் பண்ணிக்கிறோம், அதையும் மேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதே வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இந்த டூப்ளிகேட் இமேஜை நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. பிக்கில் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதேமாரி ஆல்பாவை குறைச்சி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் வச்சுட்டோம். நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் எடுத்து மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் கொடுத்து எனேபிள் கொடுத்துக்கோங்க. டீம் கொடுத்துக்கோங்க. சைடில் 3 டாட் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பேக்வர்ட் கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது மறுபடியும் லேயர் கொடுத்து மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. பிளெண்டிங் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஒரு சென்ஸ் கொடுத்தோம். அதையும் நம்ம டென் பேக்வர்ட் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெண்டாவது நீங்கள் ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது அதை கொடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபார்வர்டு கொடுத்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் வந்துருக்கு. இது நம்ம பார்டர் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் பார்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்டிங்லவே ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லேயர் மீடியா ஓப்பன் நம்ம சேனலோட நேம் இல்லைனா ஏதாவது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீடியோ எண்ட் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.